இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பற்ற வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூனுக்கு வடகம் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தான் தாளிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸு மீடியம் சைஸு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருக்கு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் பார்த்துக்கோங்க. இதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன்னா அந்த மிக்சியை அலசி கொஞ்சோண்டு தண்ணி, அவ்வளோதான். இது குழம்பு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம்.
இதுக்கு ஒரு மூடியை போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது மீன் போட்டுக்கலாம். மீன் தலை போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். வாலெல்லாம் பொரிக்க போகிறேன். போட்டாச்சு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் தேங்காயை விட்டுடலாம். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய், அது கடைசியாக போடணும், அதனால் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா அது அப்படியே கொதித்து வரட்டும். மீன் போட்டிருக்கோம்ல, திரும்ப பார்க்கலாம். இப்போது நல்லா மீன் போட்டு குழம்பு கொதித்து வந்துடுச்சுங்க. கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ், ஜோராக வந்திருக்கு. நீங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.